I am Subharini. நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் an ஆஃப் ஸ்பின்னர். நான் இந்த இயர் சீனியர் ஸ்டேட் டீம் ஒன் டே டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கள்ளக்குறிச்சி. அப்பா அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஃபஸ்ட்டு எனக்கு கிரிக்கெட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சின்ன வயசில் நானும் என் தங்கச்சியும் நார்மலாக டிவி பார்த்துட்ருப்போம். அப்போ அப்பா வெளியிலேருந்து வந்தோடனே என்கிட்டயும் தங்கச்சி தெரிஞ்சு ரிமோட் பிடுங்கி அவர் வந்து கிரிக்கெட் மாற்றிடுவார். ஸோ அவர் கூட வேறு வழி இல்லாமல் கிரிக்கெட் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே கிரிக்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ 2011 வேர்ல்ட் கப் இந்தியா ஃபைனல்ஸ் ஜெயிக்கும் போது இன்னும் கிரிக்கெட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சென்னை வந்துட்டு சம்மர் கேம்ப்காக மட்டும்தான் வந்தேன். பட் ஆனால் அம்மா சம்மர் கேம்ப் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சம்மர் கேம்ப் கண்டினியூ ஆனதுனால நான் இங்கேயே சென்னையிலே படிக்கிறேன், சென்னையிலே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்புறம் ஃபேமிலி ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இனிஷியலாக அப்பாவும் தங்கச்சியும் அங்கே இருந்தாங்க, நானும் அம்மாவும் இங்கே இருந்தோம். அப்படியே மாற்றி மாற்றி அப்பா இங்கே வந்து அம்மா அங்கே போயிடுவாங்க. ஸோ 2 இயர்ஸ் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேயே ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தங்கச்சி அப்பா ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்பா கூட்டிகிட்டு வரலினா நானும் இங்கே வந்திருக்க முடியாது. ஃபேமிலி ஃபுல்லாகவே சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்னால தான் நான் இப்போது இங்கே வந்தது. ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து இங்கே சென்னையை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் அப்பா அம்மா கூட சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல, அப்படியே இருப்பேன். பர்சனலாக வீட்டில் எனக்கு எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. பட் அங்கே ஊரில் எல்லாம் பேசுவாங்க அப்பாவை, இந்த மாதிரி எதுக்கு பொண்ணு தானே படிக்கிறதுக்கு அனுப்புனாலே பேசுவாங்க. பட் விளையாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தோடனே கண்டிப்பாக எல்லாம் பேசுனாங்க. பட் அப்பா அதை தாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து இனிஷியலாக ஃபினான்ஷியல் இது இருந்தது, ரெண்ட்டு கிட்டுக்கு எல்லாம் இருந்தது. பட் அப்பா அது மேனேஜ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது MS தோனி தான். அவரோட காம்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபினிஷ் பண்ணுற ஃபினிஷிங் ரோல் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பவுலிங்லேருந்து ஸ்பின்னர் ஆனது வந்து ஒரு இன்ஜுரினால, எனக்கு லோவர் பேக் இன்ஜுரி இருந்தது. அதில் ரெஸ்ட் எடுத்தும் என்னால் போட முடியல, அந்த பெயின் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. சரி ரெஸ்ட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆஃப் ஸ்பின் அப்படியே மாறினேன். இது இப்போ ஆஃப் ஸ்பின். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்டேட் ஆடுறது பெருசு தான். ஏன்னா அங்கேருந்து இதுவரையும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் மட்டும்தான் ஒரு கேர்ளாக ஸ்டேட் ஆடுறேன். ஸோ ஸ்டேட் ஆடுறது எப்பயுமே இது ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரீமே. பெரிய லெவல் ஆடுறதுக்கு ஸ்டேட் தான் பெரிய இது. ஸோ நான் ஸ்டேட் ஆடுறது எனக்கு இவ்வளோ வருஷம் ஸ்டேட் ஆடினது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இந்த இயர் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் கிங்ஸ் அகாடமி வந்து 1 இயர் ஆச்சு. சூப்பர் கிங்ஸ் அகாடமி வந்ததுக்கப்புறம் தான் என் கேம் வந்து என்னோட டெக்னிக்ஸ் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த குவான்டிட்டி ஆஃப் டைம், இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் நிறைய கோச்சஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக கமன் சார், அசோக் சார், லூயிஸ் சார், இவங்களோட இன்புட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப கிடைச்சிது. சமன் சார் கூட இப்போ பண்ணுறது வந்து எனக்கு பேசிக்லேருந்தே அவர் எனக்கு ஒர்க் பண்ணார், இப்போ ஃபோக்கஸ் பண்ணார். இப்போது என் கேம் அங்கே பார்த்ததை விட இங்கே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Shubham is a complete sports person, to be honest. Whichever sports you could play, you could definitely excel in them. When I saw the first time, I saw that power in her. Like she has that power. At the same time, she was not able to score runs in that. So we worked on that, scoring those runs, and எப்படி அவளால் அந்த பவர் ஜென்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும்னு இந்த திங்கிங்கில் we worked on that. And to be honest, in the matches, she was able to score runs with that power, and then she was going with that flow. மெயின் எய்ம் வந்து இந்தியா ஆகணும். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க கோல் வந்து சீனியர்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதில் அடுத்தடுத்த லெவல் சேலஞ்சஸ் NC அந்த மாதிரி ஆடணும். இப்போ கோல் அது மெயின் கோல் இந்தியா.